Hi guys, welcome back to another video. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ நீட்டுக்கு எதிரான ஆல் இந்தியா லெவலில் நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ரைட் நவ் இந்த ப்ரொட்டஸ்ட் இப்போ ஓவர்வழியாக சால்வ் ஆயிருக்கு. ஸோ அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்டை அப்படியே நிறுத்திருக்காங்க. இப்போ லைவாக வர நியூஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ ஆல் இந்தியா லெவலில் அது மாதிரி எஸ்பெஷலி சென்னையில் இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னுமே நல்ல சப்போர்ட் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நிறைய என்ன சொல்றது செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களோட என்ன சொல்றது நீட்டை பேன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம ஜென்சி டிஎம்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்சி டிஎம்கேன்ஸ் சொல்றதை விட தாத்தாவோட போர் வாழ்கள், தாத்தாக்களோட போர் வாழ்கள், தாத்தாக்களோட கொத்து புரோட்டாஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஜென்சி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஒரு 60 வயசு 70 வயசுல வரவங்களுக்குலாம் ஜென்சி டிஷர்ட்ல கொடுத்து உள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பார்க்க பதிவமாக இருக்கு. ஸோ ஜென்சி நீங்க ஒரு 60-70 வயசுல உள்ள ஆள்கள் இந்த டிஷர்ட் போட்டு ஜென்சி நீங்க சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்றது? ஸோ ஜென்சிக்கு என்ன மரியாதை அங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ எஸ்பெஷலி நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிறது தான் ஜென்சி. நீங்க டிஎம்கே ஷர்ட் போட்டுருவாங்க எல்லாம் ஜென்சியே கிடையாது, எல்லாம் 60, 80, 90 வயசுல ஆள்கள் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஜென்சிங்கிற அந்த பேரை நீங்க மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ நான் கூட அந்த ஜென்சி டிஷர்ட் போட்டா என்ன ஜென்சின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ உங்களை எப்படி தான் நம்புறேன்? நீங்களே சொந்தமாக நம்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம வெற்றிமாறன் சார்லாம் நிறைய என்ன சொல்றாங்க, அவரோட கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இது நீட்டை பேன் பண்றதுக்காக அவர் இன்னும் இதுக்கு எதிராக பேசுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர இடத்துல இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு செலிபிரிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க. ஸோ நானே செலிபிரிட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி செல்ஃப் ப்ரொக்ளைம்டு செலிபிரிட்டியான இந்த ஜூலியும் அவங்களோட கேங் வந்திருந்தாங்க. ஸோ உங்களோட மெயின் மோட்டிவ் எதுக்காக வந்திருக்காங்க? இப்போ நார்மலி இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா அவங்களுக்கு நம்மளோட குரல் அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நமக்கு எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஸோ அதை சப்போர்ட் பண்ணி நம்ம பேசணும் வந்திருக்காங்க. ஸோ நார்மலி உங்களுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்ல கூப்பிடுறாங்க, இல்லை நாம ஒரு ப்ரொட்டஸ்ட்க்கு அவங்க நம்மளோட சப்போர்ட் கொடுக்க போறோம்னா நம்ம என்ன பத்தி பேசணும்னா அவங்க அங்கே என்ன பிரச்சனை நடக்கு, அங்கே என்ன இஷ்யூ நடக்கு, அதை பத்தி நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஆதரவாக பேசணும். அதை நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன வந்தா இருந்தாலும் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. யார் என்ன செஞ்சாலும் இப்போ இந்த டேப்ல தண்ணி வரல, இந்த ஃபேன் ஓடல, பவர் கட் ஆயிடுச்சு, என்ன சொன்னாலும் சிஎம் விஜய் இவர் தான், இவர் சிஎம் விஜய் வாய் பொத்திட்டு இருக்காரு, சிஎம் விஜய் அதுக்கு பத்தி குரல் கொடுக்க மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா நீங்க என்னடா வீட்டில் இந்த கொசு உங்களை கடிச்சாலும் கொசு சிஎம் விஜய் தான் அனுப்புறேன்னு சொல்லுவாங்கடா. என்னடா அநியாயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட மைண்ட்ல அப்படியே செட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்தாலும் என்ன வீட்டில் தண்ணி வரல, வீட்டில் கரண்ட் வரல, கொசு கடிச்சா என்ன சொல்றது, நாய் குறுக்க சாட்டினா, பூனை குறுக்க சாட்டினா எல்லாம் சிஎம் விஜய் தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேவலம் கெட்ட ஒரு மைண்ட் செட்னு பாருங்க. ஸோ இந்த வடிவேலு போக்ரி படத்துல பல கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு அவசானம் இந்த மண்டை கொண்டே மறந்துடுறான்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி தான் இங்கே நடந்துருக்கு. இவங்க பல கெட்டப்பில் வந்துட்டு இருக்காங்க, பல வேஷங்களை வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜென்சி டிஎம்கேங்கிற அந்த ஒரு வாக்கை மறக்க முடியல. ஸோ உங்களோட யூனிஃபார்ம் போல இருக்கு. ஸோ நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் அது மாதிரி இவங்க என்ன சொல்றது உடல்ல அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த யூனிஃபார்ம். ஸோ அந்த யூனிஃபார்மை கரெக்டாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க அடி வாங்கினாலும் மறுபடியும் அடி வாங்கினாலும் அந்த யூனிஃபார்ம் போட்டு வர்றது. ஸோ இது ரொம்ப என்ன சொல்றது, இது சத்தியமாக ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த கொத்தடிமைகள்லாம் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு யூனிஃபார்ம் நினைக்கிறேன். இங்கே இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, டேரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிருக்காங்க, இங்க நீங்க இந்த பார்ட்டியில போட்டு தீங்கக்கூடாது, இந்த ஸ்டேஜ் நீங்க பார்ட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடாது, இங்க எதுக்கு இங்க நீங்க கிரெடிட் எடுத்துட்டு போற வந்திருக்கீங்களா, நாங்க இங்க சமரம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து இந்த கிரெடிட் எடுத்து போலாம் பாத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சர செருப்பால் அடிச்ச மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு நாக்கப்படுங்க கேள்வியெல்லாம் கேட்டு விட்டாங்க. அந்த கேள்விகளை என்ன சொல்ற கடும் காயமானவங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கார்ல முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆட்டோல வந்திருக்காங்க, நாளைக்கு சைக்கிள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைக் சைக்கிள் அப்படி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஃபார்ம் பண்ணதே அவங்களோட பார்ட்டி அப்லிஃப்ட் பண்ணதான். ஸோ அப்கமிங் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணதை ஜென்சி டிஎம்கே எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு இன்னும் வர ஜென்ரேஷன் அட்ராக்ட் பண்ணதான் இந்த ஜென்சி டிஎம்கே எல்லாம் என்ன சொல்றது பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்பெஷலி இந்த ஜென்சி டிஎம்கே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரோலாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஜென்சி டிஎம்கேங்கிற இந்த ஒரு விங் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு தான் செல்ஃப் ரோலாக வருது, நீங்க இன்னுமே கீழே தான் போயிட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த ஜென்சி டிஎம்கேனால. ஸோ இந்த ஒரு விங்கை நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே செல்ஃப் மெட்டீரியல் உங்களுக்கே செல்ஃப் ட்ரோலாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க நிறுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களோட பார்ட்டி ரொம்பவே கெட்டுக்கிட்டு இருக்கு. இதனால செல்ஃப் ட்ரோல்களும் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கூட இருந்தே ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இதுவரை ட்ரோல் இல்ல இருந்து இந்த ஜென்சி டிஎம்கே என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அன்னைக்கு தொட்டு உங்களுக்கு செல்ஃப் ட்ரோலே வந்துட்டு இருக்கு. நாங்க இதை பத்தி பேசுற அவசியம் இல்லை, நாங்க உங்களை விமர்சிக்க அவசியம் இல்லை. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பத்தி ட்ரோல் மெட்டீரியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த அவசியம் இல்லை இதெல்லாம்.